ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தாள். அந்த பாட்டி மிகவும் வயதான முதியவள். வெள்ளி போன்ற முடியும் மென்மையான சுருக்கங்களால் நிரம்பிய முகமும் இருந்தது. ஆனால் அவளுடைய கண்கள் மட்டும் எப்போதும் பிரகாசமாகவும் கருணையால் நிரம்பியவையாகவும் இருந்தன. கிராமத்திலுள்ள அனைவரும் அந்த பாட்டியை மிகவும் நேசித்தார்கள். ஏனெனில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த பாட்டி எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். அவள் பெரிய ஆலமரத்துக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு குழந்தைகள் எவரும் இல்லை. அவளுடைய கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். இருந்தாலும் அவள் ஒருபோதும் குறை சொல்லவில்லை. அவள் தினமும் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து மக்களுடன் பேசுவாள். எப்போதும் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே இருப்பாள். அந்த கிராமத்தில் மக்கள் கடினமாக உழைத்தார்கள். சிலர் விவசாயிகள், சிலர் தச்சர்கள், மற்றவர்கள் சந்தையில் சின்ன சின்ன வேலைகளை செய்து வந்தனர். சில சமயம் மழை பெய்யாது, பயிர்கள் வறண்டு போய்விடும். இப்படி இருக்க சில சமயம் மக்கள் நோய்வாய்ப்பட்டு வேலைக்குச் செல்ல முடியாத நிலையும் ஏற்படும். வாழ்க்கை அவ்வளவு எளிதானது இல்லை. அதனால் பலர் அடிக்கடி கவலையிலும் துயரத்திலும் இருப்பார்கள். ஒருநாள் ராதா என்ற இளம்பெண் அந்த பாட்டியிடம் வந்தாள். அவள் அழுதுகொண்டே இருந்தாள். அவளுடைய முகம் கவலையால் நிரம்பியிருந்தது. என்ன செய்வது என தெரியவில்லை. என் கணவர் வேலை தேட நகரத்துக்குப் போயிருக்கிறார். ஆனால் அவர் பணம் அனுப்பவில்லை. என் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றாள். பாட்டி மெதுவாக சிரித்து, உட்கார் மகளே, உனக்கு என்ன நடக்கும் என்று நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டாள். ராதா கண்ணீரை துடைத்து, எனக்கு தெரியவில்லை. கெட்ட விஷயங்களே நடக்கும் போல தோன்றுகிறது. என் கணவருக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால், அவர் எங்களை மறந்துவிட்டால் என்றாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பாட்டி மெதுவாக தலையசைத்தாள். ராதா, நாம் கெட்ட எண்ணங்களை நினைத்தால் இன்னும் மோசமாகவே உணர்வோம். ஆனால் நல்ல எண்ணங்களை நினைத்தால் நமக்கு நிம்மதி வரும். சில சமயம் நல்ல விஷயங்களும் நடக்கும். ராதா கேட்டாள், ஆனால் எல்லாம் கெட்டதாக இருக்கும்போது நாம் எப்படி நல்ல எண்ணங்களை நினைப்பது? பாட்டி மீண்டும் சிரித்து, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றாள். ராதா ஆவலுடன் பார்த்தாள். பாட்டி கதையை ஆரம்பித்தாள். ஒரு காலத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனிடம் எதுவும் இல்லை. உணவு இல்லை, பணமில்லை, குடும்பமில்லை. அவன் நதிக்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். ஒரு வயதான பெண் அவனிடம் வந்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். அவன், என்னிடம் எதுவும் இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்றான். அந்த பெண் சிரித்து, உன்னிடம் இந்த நதி இருக்கிறது, மரங்கள் இருக்கின்றன, சூரியன் இருக்கிறது. சுற்றிப்பாரு, எங்கும் வாழ்க்கையும் அழகும் இருக்கிறது. இல்லாததை மட்டும் நினைத்தால் எப்போதும் சோகமாகவே இருப்பாய். ஆனால் உன்னிடம் இருப்பதை நினைத்தால் மன நிம்மதி கிடைக்கும் என்றாள். அவன் அவளது வார்த்தைகளை கேட்டான். மெதுவாக அழுகையை நிறுத்தினான். சுற்றியிருந்த நல்ல விஷயங்களை கவனிக்கத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. பாட்டி ராதாவை நோக்கி, பார்த்தாயா மகளே, அந்த மனிதனின் வாழ்க்கை மந்திரத்தால் மாறவில்லை, அவன் எண்ணம் மாறியதால்தான் மாறியது. நாம் நல்ல எண்ணங்களை நினைத்தால் நம் மனம் இலகுவாகும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும் என்றாள். ராதா சிந்தித்து, என் எண்ணம் உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டாள். பாட்டி விதுவாக, ஆமாம், தினமும் காலை எழுந்தவுடன் இன்று நல்ல நாள் என்று உனக்கே சொல்லிக்கொள். உன் குழந்தைகளை கவனிக்கவும் உன் கணவரை நம்பிக்கையுடன் காத்திருக்கவும் உனக்கு வலிமை வரும். ஆனால் எப்போதும் கெட்ட விஷயங்களை மட்டும் நினைத்தால் நீ தளர்ந்து போவாய் என்றாள். ராதா மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு புரிகிறது. இனிமேல் நல்ல எண்ணங்களை நினைக்க முயற்சிப்பேன். அதுதான் முதல் படி மகளே என்றாள் பாட்டி. ராதா லேசான மனதுடன் பாட்டியின் வீட்டிலிருந்து வெளியேறினாள். தினமும் அவள் அந்த வார்த்தைகளை நினைத்தாள். இன்று நல்ல நாள் என்று தன்னிடம் சொல்லிக் கொண்டாள். கடினமாக உழைத்தாள். குழந்தைகளை கவனித்தாள். கணவரின் வருகைக்காக பிரார்த்தித்தாள். சில வாரங்களுக்குப் பிறகு ராதாவுக்கு அவளுடைய கணவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. நகரத்தில் அவனுக்கு வேலை கிடைத்திருந்தது. வீட்டுக்கு பணம் அனுப்பி வைத்திருந்தான். ராதா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே பாட்டியின் வீட்டிற்குச் சென்று இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்தாள். பாட்டி சிரித்து, பார்த்தாயா மகளே, நாம் நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கைக்குள் வரவேற்கிறோம். பிரச்சனைகள் எப்போதும் வரும், ஆனால் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் அதை கடந்து செல்ல முடியும் என்றாள்.
அதன்பின் கிராமத்தில் உள்ள மற்றவர்களும் பாட்டியின் ஞான வார்த்தைகளை கேட்கத் தொடங்கினர். பலர் தங்களுடைய பிரச்சனைகளை அவளிடம் பகிர்ந்தனர். பாட்டி எப்போதும் ஒரே அறிவுரையைத்தான் கூறினாள். நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்லதே நடக்கும். அந்த வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையையும் மாற்றின. அவள் அவர்களுக்கு நல்ல சிந்தனையின் சக்தியை கற்றுக் கொடுத்தாள். நம் எண்ணம்தான் வாழ்க்கை. நாமும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல விஷயங்களை கடந்து போவோம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், ஷேர் செய்யவும்.